நீங்க பாத்தீங்களா? ஒண்ணும் தெரியுமான்னு தெரியல, எனக்கு எமர்ஜென்சிக்கு தான் கிடைச்சது. ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெய்மெண்ட் ஆஃப் நீடில் ஒர்க், ஊசியால குத்தப்பட்டது. தெரியுதா? இது பார்க்க கொஞ்சம் அழகா இருக்கா? இது எத்தனை குத்து வாங்கியிருக்கு தெரியுமா? இது வாங்காத குத்து கிடையாது. குத்தி எடுத்து குத்தி எடுத்து குத்தி எடுத்து ராஜகுமாரத்தி ராஜாக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி அவளை நடத்துற பாதை, இந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இனி பார்த்தா அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஆனா இதனுடைய மறுபக்கத்தில் பாருங்க, இதற்கு அழகில்லை, விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லை. சில நேரத்தில் தேவன் நம்மை நடத்துகிற பாதை மற்றவர்களுக்கு நம்மை சபிக்கப்பட்டவர்களாய் தெரியும், தள்ளப்பட்டவர்களாய் தெரியும். ஆனா அவர் மனசுல இருக்கிறது இது, என்னை நடத்துகிறார், இப்படி வரதுக்காக இப்படி நடத்துகிறார். ராஜகுமாரத்தி உள்ளாட பூரண மகிமை உள்ளவர். இது யாருக்குங்க பிடிக்கும்? இது யாருக்குங்க பிடிக்கும்? ஆனா அவர் மனசுல இந்த இமேஜை வச்சுட்டு குத்து குத்துன்னு குத்துறார். இந்த ஒர்க் முடிகிறது வர இத குத்துன ஊசி இதுக்கு கூடவே இருக்கும். சில முள்ள கர்த்தர் பெர்மனண்டாவே வச்சிருப்பா. எதுக்கு தெரியுமா? நாளை வெளியரங்கமாய் அந்த அரண்மனையில உன்னை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. இந்த ஒர்க் முடிகிறது வர, இந்த ஒர்க் முடிகிறது வர, ஹல்லேலூயா, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லு ஒரு நாள் தலைக்கல்லாய் மாற்றப்படும். நண்பா, ஒரு நாள் வருகிறது நண்பா, உன்னை கர்த்தர் என்ன நினைத்து நடத்துகிறாரோ நிலைநிறுத்துகிற ஒரு நாள் வரப்போகிறது. ஆமென் சொல்றவங்க, என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் இருந்து இருக்க மாட்டாங்க, அவங்களால உட்கார்ந்து இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடாட. இன்னைக்கு உலகத்துக்கு இப்படிதான் தெரியும், இப்படி சும்மா கொடுத்தா கூட இது வேண்டாம். ஆனா அவருடைய ஒர்க் ஒரு நாள் பினிஷ் ஆகும். என்னை வணங்குகிறவருடைய ஒர்க் ஒரு நாள் பினிஷ் ஆகும். அன்னைக்கு என்ன கர்த்தர் காண்பிப்பா, அன்னைக்கு என்ன காண்பிப்பா. இப்ப போட்டி போட்டு வாங்குவாங்க, இப்ப போட்டி போட்டு வாங்குவாங்க. ஆமே, ஏன்பா உங்களை இப்படி நடத்துறாருன்னா சொல்லுங்க, ஒர்க் ஆன் ப்ராசஸ். வேலை நடக்குது, வேலை நடக்குது. சொல்லுங்க சொல்லுங்க, வேலை நடக்குது. என்னை அத்தனை கண்களுக்கு முன்பதாக அவர் சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக என் வாழ்க்கையில சில சில வேலை என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறதற்காக, நடந்துட்டு இருக்கிறதுக்காக. பிரியமானவர்களே, இந்த நூல் எவ்வளவு டிராவல் பண்ணி இருக்கு பாத்தீங்களா? திடீர்னு இங்க போகும், அங்க போகும். ஆமே, நம்ம அந்த ஒரு ராட் இருக்குல்ல, அதுல சுத்தினாலே தலைவலிக்கும். ஆனா சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துற பாதை அங்க போகும், இங்க போகும், மேல போகும், கீழே போகும். ஆண்டவரே, ஆண்டவரே போதும், ஆண்டவரே எடுத்துக்கோங்கப்பா. நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல. எலியாவே, ஒர்க் முடியல, போ, ஒர்க் முடியல, நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், ஒர்க் முடியல. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த நாள் இன்ப எந்த நேசுராஜன் வானில். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். கொண்டு வந்து நிறுத்துவா, கொண்டு வந்து நிறுத்துவா. ஆமே, ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டி போட்டு வாங்க வருவாங்க, போட்டி போட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் சகிச்சுக்கோ. ராஜகுமாரத்தி உள்ளான அவள்
சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திற்கு அழைத்து கொண்டு வரப்படுவாள். வெளிப்படுத்தல் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பெரிய கூட்டத்தார் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக குருத்தோலைகளை பிடித்து வெண்ணங்கி தரித்து தாமே ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே என்று சொல்லி ஆர்ப்பரித்த போது யோவான் கேட்கிறான், இது யாரு? ஆமென். உடனே தூதன் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தாலே தோய்த்து கல்லுல போட்டு துணி அடிக்கிற அடி துணியை கிழிக்கிறதுக்கு கிடையாது. அதை அடிச்சு முடிச்சு அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையில சில குத்து பெர்மனண்டாவே முள்ள வச்சுட்டீங்களே ஆண்டவரே. பவுல் சொல்றார், முள் என்ன குத்துதுன்னு இல்ல, முள் எனக்கு கொடுக்கப்பட்டது. வச்சுக்கோ வச்சுக்கோ, தைக்கும். வாழ்க்கையில சில பாதை ஆண்டவர் எல்லாம் நல்லா வராங்க, நல்லா போறாங்க, என்ன மட்டும் இங்க இழுக்கிறீங்க, அங்க இழுக்கிறீங்க, இங்க இழுக்கிறீங்க. இது மறுபக்கம். சீக்கிரமாய் ராஜாவால டிஸ்பிளே ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்பிளேல இது தெரியாது, இதுதான் தெரியும். மறைத்து வைத்து உருவாக்குறா. தீங்கு நாளிலே கூடாத ஒளித்து வைத்தீரே உம் வேளைக்கா. சொல்லுங்க, கண்மலை மேல், கண்மலை மேல் இன்னும் உங்க வாழ்க்கையில எதுவும் நடக்கலையா? ஒர்க் முடியல. சகரியா 3 டைம் போயிட்டு இங்க பிடிச்சு பிரேக் போட்டு நிறுத்துற, வேற வழி இல்ல. 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டது, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. நான் இதை சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்கள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய மொத்த பார்வையும் அது மேலதான் இருக்கும். ஒத்த பார்வை இல்ல, மொத்த பார்வை அதன் மேல் வைக்கப்பட்டு. ஏன் மொத்தமா அதையே பார்க்கிறாருன்னா, இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி என் வாழ்க்கையில கர்த்தர் ஒண்ணு செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா வலிக்குது. கல்லுன்னா செதுக்கப்படும், ஆமென். துணின்னா தைக்கப்படும். வலி கன்ஃபார்ம். செதுக்குனாலும் வலிக்கும், குத்துனாலும் வலிக்கும். ஆனா எனக்கு ஆறுதலே